எனதன்பு துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு எனதினிய வணக்கங்க. நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட துலாம் ராசிக்காரங்க ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சமநிலைய பராமரிக்கக்கூடிய திறனை கொண்டவங்களா இருக்காங்க. கலை, அழகு, அழகான சூழல் பற்றிய உணர்வு இவங்க கிட்ட அதிகமாவே இருக்கு. சகஜமா இவங்க நண்பர்கள் கிட்ட தொடர்பு வச்சிருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. பிறருடைய உணர்வுகளுக்கு மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவங்க நேர்மையா நடந்துக்குவாங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்யவே மாட்டாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? எங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? நாங்க எங்கம்மா நலமா இருக்கோம், எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. துலாம் ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைஞ்சு போக போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க. புதுசா நிலம் வாங்க போறீங்க, கார் வாங்க போறீங்க. உங்க வாழ்க்கைய அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்க வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடையிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை பத்தி தெரிஞ்சுக்க போறேங்க. குருவின் பார்வை தொழில், குடும்பம், பொருளாதார நிலை, தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ளலாங்க. துலாம் ராசியினர் எப்போதுமே பொது மக்கள் கிட்ட நல்ல தொடர்புல இருப்பாங்க. இவங்க லட்சியவாதிகளாகவும் எந்த வேலையையும் விரைவாகவும் துல்லியமாகவும் முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களா இருப்பாங்க. நண்பர்களுடன் நல்லா பழகுவாங்க. கடினமாக உழைக்க தயாரா இருப்பாங்க. ஏன்னா சனி உச்சத்துல இருக்காரு. இவங்க தங்கள் மனைவி கணவன் மீது அன்பா இருப்பாங்க. கலைகள்ல ஆர்வம் உள்ளவர்களா இவங்க இருப்பாங்க. குரு பகவான் வக்ரமாக இருந்தபோது துலாம் ராசியின் மீது பார்வையை செலுத்தினாரு. இப்போ 4 மாதங்களுக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. குருவின் பார்வை ஒரு மனிதனுக்கு பொன், பொருள், நகை, சேமிப்பு, வீட்டில் நிம்மதியான வாழ்க்கை போன்றவற்றை தருங்க. ஜாதகத்துல உள்ள தோஷங்களை நீக்கும் ஒரே கிரகம் குரு பகவான் தான். குரு நல்ல நிலையில இருந்தா வாழ்க்கையில வெற்றியை யாராலும் தடுக்க முடியாதுங்க. குரு பகவான் துலாம் ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் இடங்களுக்கு அதிபதியாயிருக்காரு. 3ஆம் இடம் உயர்ச்சி, வெற்றி, சகோதர சகோதரிகள் மற்றும் வழக்குகள் பற்றியதுங்க. 6ஆம் இடம் அப்படின்னா கடன், பகை, எதிரி, வேலை மற்றும் தாய்மாமன் உறவு பற்றியது. குரு 9ஆம் இடத்திலிருந்து வக்ரமாகி பின்னோக்கி பார்க்கறதுனால சில பிரச்சனைகள் இருந்தன. ஆனா இப்போ குருவின் பார்வை நல்ல பலன்களை கொடுக்க போகுது. துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு நல்ல நிலையில இருந்தால் இவங்க எடுக்கும் எல்லா காரியமையும் வெற்றியாகும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், காதல் திருமணம் நடக்கும், திருமணத்தில் எந்த தடையும் இல்லாம சிறப்பா நடக்கும். சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும். சொந்த வீடு, இடம், வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். வேலையில பதவி உயர்வு கிடைக்கும். கடன் பகை இருக்காது. அரசாங்க வேலை கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்க நல்ல நேரமா இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அரசியல், அரசாங்க விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். வீடு, இடம், வண்டி, வாகனம் வாங்கலாம். லாட்ரி அடிக்கும் வாய்ப்பு இருக்கு. கமிஷன், வியாபாரம், இரும்பு சார்ந்த வேலை, ஐடி ஃபீல்டு, வங்கி வேலை, மருத்துவத்துறை போன்றவை சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கைய அருமையாக இருக்க போகுது. தைரியம், தன்னம்பிக்கை, திறமை, அறிவான குணம் கொண்டவர்களா நீங்க இருப்பீங்க. நம்மளோட துலாம் ராசிக்காரங்க குடும்பத்தின் மீது அன்பு செலுத்துவாங்க. வேலை, தொழில், வெளிநாட்டு பயணங்களில் இருந்த தடைகள் நீங்கும். வீட்டுல சுப செலவுகள், சுபகாரியங்கள் நடக்கும். வீடு, இடம், வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். கமிஷன், வியாபாரம், ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட்டிங் போன்ற துறையெல்லாம் உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுதுங்க. பிரம்மாண்டமாக வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய வெறி உள்ளவர்களா நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு ராகு நல்ல இடத்துல இருந்தா குருவின் பார்வை நல்ல பலன்களை கொடுக்கும். மருத்துவ செலவுகள், வம்பு வழக்குகள், வேலை சம்பந்தமான தடைகள் நீங்கும். வேலை
செல்லும் யோகம் உண்டாகும். படிப்பில் மாற்றம், தொழிலில் மாற்றம் ஏற்படும். கமிஷன், வியாபாரம், ரியல் எஸ்டேட் போன்ற நல்ல மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் கொடுக்குங்க. பொறுமை, அமைதி, அனுசரித்து போகும் தன்மை, ஒழுக்கம், திறமை உள்ளவர்களா நீங்க இருக்கீங்க. நீங்க பொய் சொல்ல மாட்டீங்க, ஏமாத்த மாட்டீங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி, திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் நடக்கிறது, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது, எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. தினமும் காலையில 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள நீங்கள் எண்ணும் எண்ணங்கள் பலிக்குங்க. அதனால தினமும் அதிகாலை நேரத்துல எழுந்து உங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு உங்க வீட்டில் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து உங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் நடந்த மாதிரி எண்ணி பிரபஞ்சத்திற்கிட்ட வேண்டிக்கோங்க. பிரபஞ்சம் கூடிய விரைவில் நீங்க நினைத்த நல்ல விஷயங்களை நடக்க செய்யும். இருள் சூழ்ந்த உங்க வாழ்க்கையில பிரகாசம் வருங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தாங்க நடக்கும். இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான, ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மனசுல இருந்த வருத்தங்கள் மறைய போகுதுங்க. உங்களுடைய குழப்பங்கள் மறைய போகுதுங்க. பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க. இடமாற்றம், நிலை மாற்றம் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாம போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட போகுது. உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு அடங்கி போக போறாங்க. கூட்டு தொழிலில் ஈடுபாடு உள்ளவங்க அதிக லாபம் பெற போறீங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி. உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்களின் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரப்போகுது. தாயின் உடல் நலனில் கவனம் செலுத்தி வர்றது அவசியங்க. தெற்கு, தென்கிழக்கு திசை உங்களுக்கு அனுகூலம் தருங்க. உங்கள் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்கு தடையின்றி நடக்க போகுதுங்க. உங்கள் குடும்பத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையே சொர்க்கமாக மாறப்போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் 1, 2, 3ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உறவினர்களுடன் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துங்கோங்க. நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, இவங்க கிட்ட இந்த சொல்லலாமா, இந்த செயலை செய்யலாமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க.
தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. தாய் வழி உறவுகளுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்படலாம். அதை கண்டெல்லாம் நீங்க பயப்பட வேண்டாங்க. தைரியமா தன்னம்பிக்கையா வாழ்ந்துக்கிட்டு வாங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் வருங்க. எண்ணம் போலதாங்க வாழ்க்கை அமையும். அதனால எண்ணங்களை நேர்மறையா எண்ணுங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை நல்ல விதமா அமையுங்க. என்னால இந்த செயலை செய்ய முடியாது, இந்த தொழிலை தொடங்க முடியாது, இவங்க கிட்ட போய் பேச முடியாது, என் வாழ்க்கையில நல்லது நடக்காது, இந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்களை தவறியும் நினைத்து விடாதீங்க. மாறாக என்னால இந்த செயலை செய்ய முடியும், என்னால இந்த தொழிலை தொடங்க முடியும், என் வாழ்க்கையில நல்லது நடக்கும், என் தொழில லாபம் கிடைக்கும், இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எண்ணுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தாங்க நடக்கும். அதனால நீங்க நினைக்கக்கூடிய எண்ணங்களை நேர்மறையான எண்ணங்களா எண்ணுங்க. உங்களுடைய எண்ணங்கள் நிச்சயமா நடந்தே தீருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு வாரத்துல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகருக்கு 6 நெய் விளக்கு ஏற்றி முருகர்கிட்ட உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய நிறைகுறைகளை சொல்லிக்கிட்டு வாங்க. கூடிய விரைவில் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிடும். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை, தாமதம், கவலை, துன்பங்கள் எல்லாம் வரவே வராது. நல்லது தாங்க நடக்கும். நல்லது மட்டும் தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.